கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலை தியானத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன். சங்கீதம் 90 வசனம் 12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். மோசே செய்கிறதான ஒரு ஜெபமாக இதை நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, மோசே தன்னுடைய வாழ்க்கையில் அவர் யோசித்தது என்னன்னா, தன்னுடைய நேரத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை, தன்னுடைய அழைப்பை வீணாக்கி போகிவிட்டதை போல ஒரு சூழ்நிலையில் அவன் யோசிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, தன்னுடைய கோபத்தினால ஒரு எகிப்தியனை கொன்று பாருங்க. கோபம் ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட விளைவை கொண்டு வருகிறது அப்படின்னா, அது நிமித்தமாய் 40 வருஷம் அவன் வேறொரு தேசத்தில் இருந்து அது வரைக்கும் அவனுடைய தரிசனம் எல்லாவற்றையும் அவன் இழந்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். என்ன அப்படின்னா, 80 வயசு ஆயிடுச்சு. இனி ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? ஏன் அப்படின்னா, இந்த சங்கீதத்தை எழுதின அதே மோசே தான் சொல்கிறாரு, ஆயுசு நாட்கள் 70லேருந்து 80. அப்போது எழுதினவருக்கு தெரியும் இல்லையா, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேலே என்ன செய்யறது? ஆனால் பிரியமானவர்களே, தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அந்த சூழ்நிலையில் அவன் கர்த்தருக்கு தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் அவனை 80 வயதிலிருந்து எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிறார். 40 வருஷத்தில் அவனுக்கு இருந்த பலன், அவனுக்கு இருந்த ஞானம், அவனுக்கு இருந்த பேச்சு திறமை, அவனுக்கு இருந்த எல்லாமே போயிடுச்சு. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய பலன் திறமைகளை வைத்து நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சா நிறைய நேரத்தில் அது சாத்தியம் இல்லாமல் போய்விடுகிறது. மோசேவுடைய எல்லாத்தையும் ஆண்டவர் எம்டி பண்ணிட்டு கேட்குறாரு, மோசே, இப்போ உன் பலன் இல்லை, என் பலனை நான் உனக்கு கொடுக்க முடியும், ஆனால் நீ உன்னை எனக்காக அர்ப்பணிக்கிறியா? ஆரம்பத்தில் மோசே கொஞ்சம் தடுமாறினார். ஆனாலும் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தார். இந்த கடைசி 40 வருஷம் வல்லமையான வருஷமாய் மோசேயினுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய பலத்தை சார்ந்து காரியங்களை செய்கிற வரைக்கும் ஒன்றும் பெருசாக நம்ம சாதிக்க முடியாது. எப்போ நம்முடைய பலன் இல்லை, எனக்கு தேவ பலன் தான் எல்லாமே என்று சொல்லி ஒரு மனுஷன் அந்த சூழ்நிலைக்கு வருகிறானோ, அவன் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணிக்கிறானோ, அதிலிருந்து கர்த்தர் அவனை உபயோகப்படுத்துகிறது பயங்கர வல்லமையா. சரி பாருங்க, முடிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பலனும் குறையில, அவனுடைய கண்களும் இருளடையவில்லை. காரணம், லாஸ்ட் 40 years தேவனே அவனை பலப்படுத்தினால அவனுக்கு இருந்த முந்தைய பலத்தை பார்த்து அந்த பலன் அதிகமாக இருந்தது. அதற்கு அவன் தன்னுடைய முந்தைய பலத்தை முழுவதுமாக இழந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டியதாயிடும். இன்னைக்கு ஒரு வேலை இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் உங்களை இந்த நேரத்தில் ஆண்டவருக்குள்ள அர்ப்பணித்து, ஆண்டவரை என் பலன் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மையும் வல்லமையாய் பயன்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.